நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நமக்கு இருக்கிற வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, சரித்திர நிகழ்வாக நாம் மாற்ற வேண்டும். மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றிலே மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். கல்வி உரிமை இல்லை, மின் உற்பத்தி விநியோக உரிமை இல்லை, ஒரு மருத்துவமனை கட்டிக்கொள்கிற உரிமை இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். மொத்த வரியையும் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர்கள் வைத்துக் கொள்வார்கள். இந்திய ஒன்றிய அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை குவித்து வைத்துக் கொண்டு தேசிய இனங்கள் மாநிலங்களின் உரிமையை பறித்து வைத்துக் கொண்டு அதிகாரத்தை செலுத்த முயல்கிறது. நம்முடைய நோக்கம் நிர்வாகமும் அதிகாரமும் பரவலாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். மத்தியிலே கூட்டாட்சி மலர, மாநிலத்தில் தன்னாட்சி மலர இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்திய ஒன்றிய கட்சிகளை வீழ்த்துவதுதான். இந்தியாவிற்கென்று ஒரு கட்சி தேவையில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய கருத்து. இந்தியாவை பிறகு யார் ஆள்வது என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் என்றால், இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி சுழற்சி முறையில் ஆள்வதுதான் மிகச்சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும். இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நாட்டை முதன்மை அமைச்சராக இருந்த ஆள முடியும் என்கிற நிலை தொடர்ந்து இருப்பது ஒரு கொடுங்கோன்மை போக்கு. சர்வாதிகாரம் என்று கூட அதை நாம் சொல்லிவிட முடியாது, ஒரு கொடுங்கோன்மை போக்கு. இப்போது நீங்கள் பாருங்கள், குஜராத்தை சேர்ந்த ஐயா மோடி அவர்கள் 2 முறை இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார். 3வது முறையும் களத்தில் எண்ணிக்கிறார். காங்கிரஸ் விட்டால் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் என்ற நிலை இருக்கும் வரை, ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்கும் வரை அது சர்வாதிகாரத்தையும் தாண்டி கொடுங்கோன்மைக்கு கொண்டு செல்லுமே ஒழிய ஒரு மாற்றத்தை உருவாக்காது. தேசிய இனங்களின் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை அது பெற்று தராது. தன்னாட்சி உரிமையை பறிக்கிற படுவாதக செயலைத்தான் அது செய்யும். நீங்களே எண்ணி பாருங்கள், எல்லா வரியும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். பேரிட காலங்களில் தவித்து தத்தளித்து நிற்கிற காலங்களில், வாழ முடியாது என்று பக்கத்தில் நிற்கிற காலங்களில், ஆடு மாடு வீடு நிலம் காடு எல்லாவற்றையும் இழந்து நாம் கையெழு நிலையில் நிற்கிற போதும் நமக்கு உரிய தொகையை கொடுத்து உதவ அவர்களுக்கு உள்ளவரவில்லை என்றால், நம் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவர்களுக்கு நம்முடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டுமா வேண்டாம்? என்னுடைய இளவுக்கு அழாதவன் என் வீட்டு வாசலில் என் தெருவில் எதற்கு வருகிறான்? என்னுடைய ஓட்டை கேட்டு, என்னுடைய மதிப்புமிக்க உரிமையை கேட்டு என்கிற கோபம் நமக்கு எழ வேண்டுமா வேண்டாமா? எனவே அறிவில் சிறந்த பெருமக்களே, எனது அருமை தாய் தமிழ் உறவுகளே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் தேசியத்தை, இந்த நாட்டை எழுச்சியும் புரட்சியும் வலிமையும் வளமையும் கொண்ட நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.